அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகர் பக்தர்கள் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்காக முருகர் பக்தர்கள் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டியது இந்த 5 விஷயங்கள் மற்றும் நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாத முக்கியமான 3 விஷயங்கள் என்னென்ன இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணாலே உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்றமும் இருக்கும், மகிழ்ச்சியும் இருக்கும். என்னென்ன விஷயங்கள் மற்றவர்களிடம் சொல்லக்கூடாது, எந்தெந்த விஷயங்கள் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் நீங்கள் மற்றவரிடம் சொல்லாமல் இருந்தாலே உங்கள் வாழ்க்கை வெற்றியாக மாறும். மற்றும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும். என்னென்ன விஷயங்கள் நம்ம மற்றவரிடம் சொல்லக்கூடாது, அதில் முக்கியமாக 3 விஷயங்களில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய வீட்டிற்கு வருகின்ற வருமானத்தை பற்றி மற்றவர்களிடம் சொல்லக்கூடாது. நிறைய பேர் பெருமையாக நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறதுக்காக முழு வருமானத்தையும் அப்படியே சொல்கிறது. அப்படி சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய கண்திருஷ்டி உங்களுக்கு விலகும். இப்போது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 25,000 30,000 சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சேலரி நீங்கள் மற்றவரிடம் சொல்லும்போது அவங்க அந்த சேலரியை வச்சு உங்களுக்கு கனெக்ட் பண்ணி வச்சுடுவாங்க. அதாவது உங்களுக்கு என்னென்ன செலவுகள் வருது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது இல்லையா? இப்போ நீங்கள் சின்ன சின்ன செலவுகள் எல்லாமே நீங்கள் மற்றவர்களிடம் சொல்லிட்டு இருப்பீங்களான்னா கிடையாது. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரினா நம்ம இவ்வளோ செலவழிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா யாருக்குமே பார்த்தீங்கன்னா யாருடைய செலவு தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மற்றவர்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட சுற்றி சொந்தக்காரங்களும் சரி, இல்லை நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களும் சரி, இந்த மாதிரி அக்கம் பக்கம் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் சரி, அல்லது குடும்பத்துக்குள்ளே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறது நிறைய பேர் குடும்பத்துக்குள்ளே எல்லாருக்குமே தெரியும். அவங்களா இருந்தாலும் சரி, இப்போ அவங்க ஒரு கணக்கு போட்டு வச்சுருவாங்க. இப்போ அது பார்த்தீங்கன்னா மற்றவரோட குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு கணக்கு போட்டு வச்சுருவாங்க. அதாவது அம்மாவாக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், அல்லது கூட பிறந்தவங்கள யாராவது இருக்கலாம். அவங்களாம் ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்பாங்க. இவ்வளோ சம்பளம் இப்போ மிச்சம் தானே, இவ்வளோ சம்பளம் இப்போ அவன்கிட்ட இருக்கும் தானே, அந்த மாதிரி கணக்கு போட்டு வச்சுருவாங்க. அதில் ஒரு சில பேர் சொந்த பந்தமோ இல்லைன்னா தெரிஞ்சவங்களோ சரி ரூபா கேட்கக்கூட ஆரம்பிச்சிடுவாங்க இந்த மாதிரி. ஸோ நம்ம இல்லை நம்ம சூழ்நிலைக்காக நம்ம செலவழிச்சிட்டோம் அப்படின்னா கூட, இல்லை உன்கிட்ட தான் இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சில பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை ஒரு சில பேர் சந்திச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நமக்கு வரும். இப்போ குடும்பத்துக்குள்ளே இருக்கட்டும், நம்ம திடீர்னு ஏதாவது ஒரு செலவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா கூட, இது நீ என்ன பண்ண ஏது பண்ண அப்படிங்கிற மாதிரி 1008 கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் எப்போதுமே முழு சேலரி சொல்லவே கூடாது. யாருக்கிட்டே சொல்லக்கூடாது. ஒரு 5-10 கம்மி பண்ணி தான் சொல்லணும். அது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யாருக்கும் சொல்லக்கூடாது. இப்போ கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா, கணவன் சேலரி மனைவிக்கும், மனைவி சேலரி கணவனுக்கும், இவங்களுக்குள்ள மட்டும் தெரிஞ்சால் போதும். மற்றவர்களிடம் யார்கிட்டையும் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. இப்போது பார்த்தீங்கன்னா, இப்போ கல்யாணம் ஆகாமல் இருப்பவங்களுக்கு பேரண்ட்ஸுக்கும் அவங்களுக்குள்ள அந்த ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கணும். அதாவது எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, என்ன பண்ணுறாங்க எல்லாமே தெரியணும். இப்போ திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே எல்லாமே கரெக்டாக தெரியணும். எவ்வளோ சேலரி வாங்குறாங்க இந்த மாதிரி. அப்படி இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. நிறைய பேருக்கு சேலரி சொன்னால் பிரச்சனை வரும், சொல்லாமல் இருந்தால் பிரச்சனை குறையும். அதனால் எந்த இடத்துல நம்ம சேலரி சொல்லணுமோ அந்த இடத்துல சொன்னால் மட்டும் போதும். எல்லா இடத்துலையும் போட்டு நான் சொல்கிறேன், நான் பெருமையாக பீத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் தயவுசெய்து பண்ணாதீங்க. அது ஆரம்பத்தில் பெருமையாக இருக்கலாம். போக போக பார்த்தீங்கன்னா அது மிகவும் உங்களுக்கு கண்திருஷ்டி விழுந்து உங்கள் குடும்பம் நிறைய கஷ்டப்படுற சூழ்நிலை வந்துடும். ஏன்னா கண்திருஷ்டி தான் நிறைய அழிவுக்கு காரணமேவும். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கண்ணடி பட்டுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்கமே, இருக்கிற பணம்லாம் இழந்துட்டு தான் நம்ம உட்கார்ற மாதிரி இருக்கும். அதனால கண்திருஷ்டி மட்டும் படக்கூடாது. அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, வருமானத்தை மற்றவர்களிடம் அந்தளவுக்கு பெருமையாக நம்ம சொல்லாமல் இருப்பது நமக்கு இருக்கிற புத்திசாலித்தனம் என்றுனாலும் சொல்லலாம். ஏன்னா புத்திசாலித்தனம் இருப்பவர்கள் யாரும் சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் நம்ம பெருமையாக பேசணும் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் எல்லாத்துட்டையும் சொல்லிவிட்டு பின்காலத்தில், அதாவது கொஞ்சம் நாட்கள் கழித்து, இப்போ உடனேலாம் நமக்கு அந்த மாதிரி ஆகாது. கொஞ்ச நாள் ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப போட்டு நம்மளை படாப்படுத்திடும். அது கட்டாயமாக இது 100% உண்மை. இது எல்லாருக்குமே நடக்கும். அதனால் எப்போதுமே உங்களுடைய செல்வாக்கு மற்றவரிடம் சொல்லாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, 2வது ரொம்ப முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது, கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற சண்டைகள் அதிகமாக மற்றவரிடம் சொல்லக்கூடாது. ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற சண்டைகள் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக சரியாக பெறும். இப்போ 3ஆவதாக யாராவது நுழையிறாங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனை ஜென்மத்துக்கு சரியாகாது. அது இழுத்துக்கிட்டே தான் போகும், பிரிவு வரை கொண்டு வந்துடும். அதாவது 3வது மனிதர்கள் அப்படிங்கிறப்போ நீங்கள் அடுத்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. நம்மளுடைய உறவுகள் சேர்த்து தான், அதாவது பெற்றோர்களும் சேர்த்து தான். இப்போ கணவன் மனைவி இருக்கும்போது அவர்களுடைய பெற்றோர்கிட்டே நம்ம சொல்வது மிக மிக தவறு. அதாவது எல்லா விஷயங்களும் சொல்லாமல் இருக்கக்கூடாது. ஒரு சில விஷயங்கள் நம்ம கட்டாயமாக சொல்கிற மாதிரி இருக்கிற விஷயங்கள் மட்டும் நம்ம சொன்னால் போதும்.
எல்லாத்தையும் நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. இப்போ வந்து ஒரு கணவனோ மனைவி ஏதாவது ஒரு தப்பான விஷயங்கள்ல தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக சொல்லணும். அப்படி சொன்னா தான் அது திருத்த முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் இல்லை நம்ம மனைவியை பற்றி தப்பாக சொன்ன பிரச்சனையாரு, கணவனை பற்றி தப்பாக சொன்ன பிரச்சனையாரு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்கன்னா அது உங்கள் மேலே தவறு. ஒரு சில விஷயங்கள் அவங்களுடைய கேரக்டரில் ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் வருது, இல்லைன்னா அவங்க பணத்து விஷயத்தில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அது சொல்கிறதுனால நமக்கு நல்லது. மற்ற சின்ன சின்ன சண்டைகள் வந்து சொல்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா அது பெரிதாக மாறிக்கிட்டே இருக்கும். அது கூட உங்களால் முடிந்த அளவுக்கு திருத்த முடியுமான்னு பார்க்கணும். திருத்த முடியாத பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களுடைய பெற்றோர்களிடம் வந்து ஷேர் பண்ணிக்கிடணும். அதுதான் நல்லது. எப்பவுமே கணவன் மனைவி இருக்கும்போது பெற்றோர்களே அது 3வது மனிதர்களுக்கு தான் சமமாகும். அதனால் வந்து கணவன் மனைவி அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு உறவு. மற்றவர்கள் எல்லாருமே 3வது மனிதர்கள். அதாவது பெற்ற பிள்ளைகள் முதற்கொண்டு அது 3வது மனிதர்கள் தான். யாரையும் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நுழைய விடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் நுழைய விட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை அதிகமாகும். நீங்களாக பேசி சரி பண்ணும்போது அந்த பிரச்சனை வந்து ஸ்மூத்தாக முடியும். இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை மற்றவர்கள் அதிகமாக ஷேர் பண்ணக்கூடாது. ஷேர் பண்ணால் பிரச்சனை தான் வரும். கன்ஃபார்ம்டு. நிறைய பேருக்கு 100% வேணால் சரியாகுமே தவிர மிச்சம் 98% பிரிவில் போய் தான் முடியும். இல்லைன்னா சண்டைகள் அதிகமாகும். நீங்கள் நிறைய பேர் வந்து சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. யார் வீட்லையாவது பார்த்தீங்கன்னா சின்ன சண்டைகள் வருதுன்னா அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் பெரிய பூகம்பமே வெடிக்கும். நல்லா நிறைய சண்டைகள் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்தவங்ககிட்ட சொல்கிறதுனால தான் அவங்க வீட்டில் அவ்வளோ சண்டை வருது. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க பிள்ளைங்க சொல்கிறது மட்டும் தான் கேட்பாங்க. இப்போ வந்து பெண் என்ன சொல்லுதோ அது தான் அவங்க அம்மா கேட்பாங்க. அந்த ஆண் என்ன சொல்லுதோ அது தான் அவங்க அம்மா கேட்பாங்க. அவங்கவுங்க பிள்ளை வந்து அவங்கவுங்களுக்கு பொக்கிஷம் மாதிரி தான். ஸோ வந்து அந்த பிள்ளை மேலே தப்பே இருந்தால் கூட அது நியாயம்தான் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா பெற்றோர்களும் இருப்பாங்க. ஏன்னா அவங்கவுங்க பிள்ளைங்க அவங்கவுங்களுக்கு பொக்கிஷம் மாதிரி தான் தெரியும். அதனால் தவறு இருந்தது அப்படின்னா அவங்க ஒன்றும் சுட்டி காட்டலாம் மாட்டாங்க. ஒரு சில பெற்றோர் வந்து சுட்டி காட்டுவாங்க. எல்லாரும் கிடையாது. ஆனால் 98% பார்த்தீங்கன்னா எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல தான் இருக்கும். பிரச்சனைகளை வெளியே சொல்லக்கூடாது. அது முக்கியமாக கணவன் மனைவி பிரச்சனையை நம்ம வெளியே சொல்லக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அதே போல் எந்த அளவுக்கு நீங்கள் பிரச்சனையை சொல்லக்கூடாதோ அதே அளவுக்கு நீங்கள் எப்படி அந்யோன்யமாக இருப்பீங்க, எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருப்பீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் லவ் பண்ணுறீங்க அதையும் நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது. அதுவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கண் திருஷ்டி விழுகும். ஏன்னா எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குறைகள் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து என்னுடைய கணவன் அப்படி வச்சுக்கிடுவாங்க, என்னுடைய மனைவி அப்படி வச்சுப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லும்போது மற்றவர்களுக்கு அது ஏக்கமாக மாறும். நம்மளுடைய ஹஸ்பண்ட் இப்படி வச்சுக்கலையே, மனைவி இப்படி வச்சுக்கலையே, நமக்குள்ளே இவ்வளோ சண்டைகள் வருது. அந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து ஏக்கப்படுவாங்க. நிறைய பேர் வந்து வெளியே காமிச்சிக்கிட மாட்டாங்க. ஆனால் மனசுக்குள்ளே வந்து கொஞ்சம் பொறாமை உணர்வும் இருக்கும். கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கடுப்பு சொல்லுவாங்களே அந்த மாதிரி உணர்வும் கட்டாயமாக இருக்கும். அதனால் வந்து நிறையா வந்து சொல்லக்கூடாது. சண்டைகள் சொல்லக்கூடாது. அதுக்கு ஒற்றுமையாகவும் அந்யோன்யமாக இருப்பதை சுத்தமாக சொல்லக்கூடாது. எப்படி நம்ம வெளி இடத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் போதும். நம்மளுடைய அன்பை வந்து நமக்குள்ளே மட்டும் ஷேர் பண்ணிக்கிட்டால் போதும். அதாவது கணவன் மனைவிக்குள்ளே மட்டும் ஷேர் பண்ணிக்கிட்டால் போதும். மற்றவர்களிடம் வந்து நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. அதே போல் நிறைய பேர் வந்து செய்கின்ற இன்னொரு மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா அதிகமாக சொல்கிறது வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் இருக்கும். அதே போல் ஃப்ரெண்ட்ஸு புகழ்ந்தும் மனைவிட்டையோ அல்லது கணவன்கிட்டயோ அதிகமாக சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட்டை வந்து நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி அதிகமாக வந்து ஒரு விஷயங்கள் சொல்லக்கூடாது. என்ன நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு ஈர்ப்பு அவங்க மேலே வரும். அது ரொம்ப பெரிய தவறு. அதிகமாக சொல்லக்கூடாது. எந்த விஷயங்கள் சொல்லணுமோ அது மட்டும் சொன்னால் போதும். எல்லாத்தையும் போட்டு ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. பிறகு அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மேலே தான் ஒரு ஈர்ப்பு வரும். அது நீங்கள் வந்து தெரியாமல் செய்கின்ற தவறு அதுதான். அதே போல் அதிகமாக வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து வீட்டுக்கு நம்ம கூப்பிட்டுட்டு வரக்கூடாது. எப்போ பார்த்தாலும் கூட்டிகிட்டு வரக்கூடாது. ஏதாவது நம்ம ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறோம் அப்படின்னா கூட்டிகிட்டு வரணும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏதாவது ஒரு வீட்டில் வந்து ஏதாவது நல்லதோ கெட்டதோ எதாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸு கட்டாயமாக கலந்துக்கிடணும். அதற்காக எப்போ பார்த்தாலும் வாரம் ஒரு முறை அப்படிங்கிற மாதிரிலாம் கூட்டிகிட்டு வரக்கூடாது. எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸை வந்து அளவோடு வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. வீட்டுக்கு வந்து அதிகமாக கூட்டிகிட்டு வரக்கூடாது. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வீட்டுக்கு அதிகமாக வந்து ஒரே ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்கள சுத்தமாக வீட்டுக்கே கூட்டிகிட்டு வராதீங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப்டியும் கூட. எல்லாருமே அப்படி கிடையாது. ஒரு சில பேர் வந்து சரி கிடையாது. அது உண்மைதான். அதனால் அதிகமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய தகவல் வந்து சொல்லாதீங்க. அளவோடு பேசுங்க. அளவான மகிழ்ச்சியோடு இருங்க. ரொம்ப நல்லது. இந்த 3 விஷயங்களை நீங்கள் கட்டாயமாக கடைப்பிடித்தாலே போதும். அதாவது மற்றவரிடம் இது வந்து சொல்லாமல் நீங்கள் இருக்கணும். இதை நீங்கள் கடைப்பிடித்தாலே போதும். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். அடுத்து முக்கியமான 5 விஷயங்கள் நம்ம கடைப்பிடிக்கணும். இதை நீங்கள் அன்றாட கடைப்பிடித்தாலே போதும். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக சூப்பராக இருக்கும். முருகன் பக்தர்கள் கட்டாயமாக கடைப்பிடிங்க. முதலாவது பார்த்தீங்கன்னா முருகனை மனதார நம்புங்க. என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளோ சோதனைகள் இருந்தாலும் சரி, என்னுடைய முருகர் பார்த்துப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி உங்களை மனசை வந்து வச்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட். தேர்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமானது என்ன அப்படின்னா
யாரை பார்த்தும் பொறாமைப்படாதீங்க. யாருடைய வாழ்க்கையை பார்த்து ஏங்காதீங்க. முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பணக்காரங்களா இருக்காங்களே, நம்மளாம் இவ்வளோ கஷ்டப்படுறோமே, அந்த மாதிரி தாட்டுக்குள்ளே நீங்கள் போகவே போகாதீங்க. உங்களுக்கு கடவுள் என்ன வாழ்க்கையை கொடுத்துருக்காரோ, அதை வந்து நீங்கள் திருப்தியா வாழுங்க. உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோ, அதை வச்சு நீங்கள் வாழுங்க. மற்றவர்களை பார்த்து நீங்கள் ஏங்காதீங்க. நிறைய பேர் வந்து அந்த தவறு தான் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்சம் பணக்காரங்களா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்கமே, அவங்கள பார்த்து இவங்க எவ்வளோ பணக்காரங்களா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே இருந்து பார்த்தா தான் தெரியும், அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிறது தெரியும். அதனால் வசதியாக இருக்கிறவங்கள பார்த்து நீங்கள் வந்து நம்பாதீங்க. அவங்க வீட்டில் தான் அளவுக்கு அதிகமாக பிரச்சனை இருக்கும். நிம்மதியே இருக்காது, தூக்கம் கூட இருக்காது. பணம் இருக்கிற வீட்டில் வந்து நிம்மதியான தூக்கம் கூட ரொம்ப கம்மி. அதனால் பணம் இருக்கிறவங்கள பார்த்து நீங்கள் ஏக்கமே படவே படாதீங்க. உங்களுக்கு இறைவன் என்ன கொடுத்துருக்காரோ அதை வச்சு நீங்கள் திருப்தியாக நீங்கள் வாழ்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்திலே உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அடுத்து நீங்கள் 4வது விஷயங்கள் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, யாருக்கும் உங்களை நீங்கள் நிரூபிக்கணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. நான் இப்படி வாழ்ந்து காமிப்பேன், அப்படி வாழ்ந்து காமிப்பேன், எங்களோட சொந்த பந்தத்துக்கு முன்னாடி இப்படி நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து சீன் போட்டு வாழணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. யாருக்கும் யாரையும் நிரூபிக்க வேண்டாம். உங்களுக்கு மட்டும் நீங்கள் நிரூபித்தா போதும். உங்களுடைய திறமையை வந்து நீங்கள் வெளியே உங்கள் திறமையை நீங்கள் கொண்டு வந்து உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்தால் போதும். மற்றவர்களுக்காக நீங்கள் வாழாதீங்க. அது என்றைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ப்ரெஷர் தான். ஏன்னா மற்றவர்கள் கண் முன்னாடி நான் ஜெயிக்கணும், மற்றவர்களுக்காக நான் வந்து கார் வாங்கணும், மற்றவர்களுக்காக நான் வந்து ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் கடன் மீது கடன் வாங்கி பெருமையாக நான் வாழணும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம் தான். அது பேராசை பெருநஷ்டம் சொல்லுவாங்க. அது தேவையில்லாத பிழப்பு. நம்ம மற்றவர்களுக்கு யாருக்குமே எதையுமே நம்ம நிரூபிக்க அவசியம் இல்லை. நம்மளுடைய வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போய்க்கிட்டே இருக்கணும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஆட்களை பாருங்கள், அவங்களுக்காக நீங்கள் வாழ்ந்தால் போதும். உங்களுடைய பெற்றோர்களுக்காக, உங்களுடைய கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, இவங்களுக்காக நீங்கள் வாழ்ந்தால் போதும். மற்றவர்களுக்காக நீங்கள் வாழணும் அப்படிங்கிறத அவசியமே கிடையாது. உங்ககிட்ட 100 ரூபா இருக்கா, அந்த 100 ரூபா வச்சு நீங்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிறத கற்றுக்கோங்க, அது போதும். மற்றவர்கள் செயின் போட்டிருக்காங்களே, எனக்கு இந்த செயின் வாங்க முடியல, மற்றவர்கள் காரில் போகிறாங்களே, நமக்கு கார் வாங்க முடியல, நீங்கள் நினச்சிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா ஏங்கிக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நிம்மதியே ஒன்றே இருக்கவே இருக்காது. நீங்கள் இந்த விஷயங்கள் வந்து முருகர் பக்தர்கள் கட்டாயமாக கடைபிடிச்சு பாருங்கள். உங்கள் லைஃப் செம்ம ஜாலியாக போகும், ஹாப்பியாக போகும். நான் 100% இதுக்கு நான் ஷூரிட்டி கொடுப்பேன். 100% லைஃப் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதே மாதிரி வாழுங்க. இப்போ நீங்கள் இந்த நேரம் ஒரு 10 நிமிஷம் நான் தூங்கணும் விருப்பப்படுறீங்களா, தூங்குங்க. இப்போ டிவி பார்க்கணும் விருப்பப்படுறீங்களா, டிவி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சது மாதிரி மட்டும்தான் நீங்கள் வாழணும். காலங்கள் வந்து பொன்னானது. இப்போ காலம் போயிடுச்சுன்னா நம்ம அந்த காலத்தை திருப்பி எடுக்கவே முடியாது. அதனால் ஒவ்வொரு செகண்டுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழுங்க. மற்றவர்களுக்காக எப்போதுமே நீங்கள் வாழாதீங்க. 5வது முக்கியமான விஷயங்கள் வந்து உங்களால் முடிந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண பழகுங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. முடிந்த அளவுக்கு தான் நான் சொல்கிறாக்க, உங்ககிட்டே இல்லை நான் மற்றவர்களுக்காக கொடுப்பேன் அப்படிங்கிறதுலாம் நான் சொல்லணும். இப்போ ஒரு வெளியே ஒருத்தவங்க வயசானவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு 10 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட அது உங்களுக்கு புண்ணியம் தான். உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் பண்ணலாம். இந்த விஷயங்கள் நீங்கள் கடைபிடித்து பாருங்கள். முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயங்கள், மற்றவர்களுக்காக நீங்கள் வாழாதீர்கள். இதை மட்டும் நான் சொல்கிறேன். இதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். எப்போது நீங்கள் அடுத்தவர்களுக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் போராட ஆரம்பிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கை லைஃப் ஃபுல்லாக போராட்டத்தில் தான் போய் முடியும். உங்களுக்காக நீங்கள் திருப்தியாக வாழ பாருங்கள். உங்களுடைய கணவனுக்காகவோ அல்லது பிள்ளைகளுக்காகவோ அல்லது மனைவிக்காகவோ. இப்போ இந்த பதிவு யார் யார் பார்க்குறீங்கன்னு தெரியல, அதனால் நான் மொத்தமாக சொல்கிறேன். இப்போ ஒரு பெண் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய கணவருக்காக நீங்கள் வாழுங்க, பிள்ளைங்களுக்காக வாழுங்க, முக்கியமாக உங்களுக்காக வாழுங்க. பிடித்த மாதிரி வாழுங்க, உங்களுக்காக வாழுங்க. எல்லா பிரச்சனையுமே காலம் கடந்து விட்டுரும். இப்போ நிறைய பேர் உள்ள பிரச்சனையே அதுதாங்க. இப்போ ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பிரச்சனை நினச்சி அவங்க லைஃப்பில் பார்த்தீங்கன்னா பல நாட்கள் வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா அழுகுறது, நினச்சி உட்காறது, அது காலங்கள் சரி பண்ணி விட்டுரும். இப்போ இன்றைக்கி ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்கமே, 1 மாதம் கழித்து பாருங்கள் அந்த பிரச்சனை அப்படியே இருக்குமானா இருக்காது. இப்போ நீங்கள் ஒருத்தவங்ககிட்ட சண்டை போடுறீங்கன்னு இன்றைக்கி வச்சுக்கோங்க, அது 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு சமாதானம் ஆகிடும். ஆனால் நீங்கள் அந்த பிரச்சனை நினச்சி அழுதுகிட்டே இருக்கிறீங்கன்னா நீங்கள் 3 நாள் அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே காலமும் நேரமும் நமக்கு கடந்து பல விஷயங்களை வந்து நமக்கு கொண்டு போய்கிட்டே தான் இருக்குமே தவிர நம்மளாக போட்டு ப்ரெஷர் பண்ணிக்கிடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நல்லா உழைக்க கற்றுக்கிடணும், நல்லா சாப்பிட கற்றுக்கோங்க, நல்லா நிம்மதி தூங்க கற்றுக்கோங்க. வெற்றியாக வாழ்வதற்காக நீங்கள் கற்றுக்கோங்க. இறை பக்தி ரொம்ப முக்கியம். அதற்காக அளவுக்கு அதிகமாக நீங்கள் வந்து இந்த இறைவனை கும்பிடணும் அப்படிங்கிறது நான் சொல்ல மாட்டேன். எவ்வளோ தேவையோ 1 நிமிடம் நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் உண்மையாக நீங்கள் வந்து முருகனை மனசில் நினச்சிக்கோங்க. அது எந்த இறைவனாக இருந்தாலும் சரி மனசில் பிரார்த்தனை பண்ணுங்கள், அது போதும். எப்போதுமே கடவுளுக்கு வந்து உண்மையாகவும் நேர்மையாக
இருக்கணும். யாருடைய வாழ்க்கையை நம்ம கெடுக்கக்கூடாது. யாருக்கும் தீங்கும் செய்யக்கூடாது. எப்போதுமே நேர்மையாக இருக்க கற்றுக்கணும். எப்போதுமே தர்மமே ஜெயிக்கும். அதனால் எப்போதுமே நம்ம நியாயமுடன் இருக்கணும். நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்கமே, இப்போ எல்லோருமே பொதுவாக சின்ன சின்ன தப்புகளை சின்ன சின்ன பொய்கள் சொல்லத்தான் செய்வாங்க. அப்போது நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, உடனே மன்னிப்பு கேட்க வேண்டும். இப்போ ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சுக்கிட்டேன்னா, இந்த மாதிரி நான் தவறு பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து யார்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணுமோ அவங்கக்கிட்ட நீங்கள் கட்டாயமாக மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டால் மட்டுமே நமக்கு அந்த பாவங்களிலிருந்து நம்ம விடுபட முடியும். முக்கியமாக யாரையும் ஏமாற்றக்கூடாது. ஏமாற்றுவது தான் பெரிய பாவம். பாவத்திலே மிகப்பெரிய பாவம், கொடிய பாவம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஏமாற்றுவது தான். இப்போ யாராவது உங்களை நம்புகிறாங்கன்னா நீங்கள் அவங்கள ஏமாற்றுறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பாவச்செயல். அது இறைவன் கூட மன்னிக்க மாட்டார். சின்ன சின்ன தவறுகள் ஏதாவது பண்ணுறீங்கன்னா மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்பதான் உங்களுக்கு வந்து புத்திசாலித்தனமும் கூட. அந்த பிரச்சனைலேருந்து விடுபட முடியும். வாழ்க்கையில் வெற்றியும் பெற முடியும். அதற்காக நான் எப்போவுமே நேர்மையாக இருப்பேன். எந்த நேரத்தில் நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது கிடையாது. சின்ன சின்ன பொய்கள் வரும். சின்ன சின்ன ஏதாவது ஒரு தப்புகள் பண்ணுவீங்க. அதை சொல்லி மன்னிப்பு கேட்டுறணும். திரும்ப அந்த தவறு திரும்ப பண்ணக்கூடாது. அதுதான் முக்கியம். இப்போ ஒரு விஷயங்கள் பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்டு திரும்ப அதே தவறு பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படிங்கிறது பண்ணாலும் அது பாவ செயல் தான். ஒரு தடவை சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மன்னிப்பு கேட்டு திரும்ப அந்த தவறு பண்ணாமல் இருப்பதான் கடவுளுடைய ஆசீர்வாதம் அதில் இருக்கும். அப்படி இல்லை என்றால் திரும்ப திரும்ப அது பாவ கணக்கில் தான் உங்களுக்கு போய் சேரும். எப்போதுமே நமக்கு புண்ணியம் சேர்க்காட்டால் பரவாயில்ல, பாவங்கள் சேர்க்காமல் இருங்க. ஏன்னா பாவங்கள் வந்து சேர்ப்பது நமக்கு இப்போ ஒன்றும் தெரியாது. நாட்கள் ஆக ஆக அந்த பாவம் நம்மளை போட்டு பாடாப்படுத்தும். என்றைக்குமே பார்த்தீங்கன்னா பாவத்திற்கு நம்ம தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். புண்ணியத்திற்கு பார்த்தீங்கன்னா அதற்கேற்ற பலன் நமக்கு கிடைச்சி தான் ஆகும். அதனால் வந்து முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லது செய்யுங்க. அப்படி இல்லை யாருக்குமே நல்லது செய்ய முடியல அப்படின்னா யாருக்குமே தீங்கு மட்டும் செய்யாமல் இருங்க போதும். உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்தால் போதும். மற்றவர்களுக்காக எதையும் நீங்கள் நிரூபிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இறைவனை நம்புங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்து முயற்சிகள் எடுங்க. வெற்றி என்ன ஆகுவதற்காக என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது பாருங்கள். நல்லா உழைக்க கற்றுக்கோங்க. வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இந்த பதிவு நீங்கள் வந்து முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பயனுள்ளதாக இருக்கும். வாழ்க்கை வந்து நிச்சயமாக மாறும். சந்தோஷமாக வாழலாம், மகிழ்ச்சியாக வாழலாம், செல்வம் செழிப்பாகவும் நம்ம வாழலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான். எப்போதுமே நீங்கள் நம்பிக்கையாகவும் தன்னம்பிக்கையாகவும் நீங்கள் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் எதை நினச்சி கவலைப்படக்கூடாது. எல்லாமே ஒரு நாள் சரியாகும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் இருந்தாலே போதும். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிடைத்து கொண்டு தான் இருக்கும் கடவுளுடைய அருளோட. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.